உங்கள் லைஃப்பில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதங்கள் 12ஆம் வீட்டில் குரு உச்சம். ஆனால் சனியை உச்சம் பெற்ற குரு பார்க்குறான். அதாவது அப்படியே அதிசாரத்தில் கடகராசி தாண்டி சிம்மராசிக்கு 31 அக்டோபரில் வந்துடுவார். அப்போ என்ன அர்த்தம், 31 அக்டோபர் வரைக்கும் இது ஒரு நல்ல காலம்னு எடுத்துக்கொள்ள முடியாது தான். ஆனால் அதே டைமில் அஷ்டம குரு இருக்கு இல்லையா, இந்த அஷ்டம குரு பேசாது. ஏன்னா அஷ்டம குரு எங்கே, மீனராசியில். மீனராசிக்கு அதிபதி யார், குரு. அந்த குருவே சனியை பார்க்குறனால அந்த சனிக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பலன் எதுவும் இருக்காது. அப்போ அஷ்டம சனியை இல்லைன்னு எடுத்துக்கலாம். அஷ்டம சனி என்ன, வாக்குவாதம், சண்டை சச்சரவு, தோல்வி, அரசாங்க விரோதம் இதெல்லாம் இல்லை. ஆனால் விரைய குரு என்ன பண்ணுவார், அதிக செலவு தருவார், அதிக நேரத்தை எடுத்துக்குவார், டைம் வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது, கவலைப்படுறீங்க, நைட்டில் தூங்காமல் இருக்கிறீங்க, டே டு டே லைஃப் உங்கள் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். இது விரைய குருனால். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவே குரு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, பார்க்க போகிறதில்ல. அதனால் என்ன நடக்கும், வாழ்க்கை துணைக்கோ நண்பர்களுக்கோ கூட்டாளிகளுக்கோ ஏதாச்சும் அவங்களுக்கு தனிப்பட்ட சிக்கல் வரலாம். ஏன் வாழ்க்கை துணை இருந்தால் உங்களோடய கூட அவர் மோதலாம். அவங்க மோதலாம். ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கூட சண்டைக்கு வரலாம். எதனால், அந்த ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறான் இல்லையா, கருத்து வேறுபாடு 7ஆம் வீட்டு பார்ட்னர். ஸோ பொறுமையாக இந்த 5 மாதங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த 5 மாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டால் அதன் பிறகு நீங்கள் நல்லா அருமையாக இருக்க போகிறீங்க நவம்பர், டிசம்பர்.